வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கிற மாடல் 5 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மாடல் 1, அப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, அப்புறம் 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 வீடியோஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்லாவே புரியும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி என்ன எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளே ரோல் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ப்ளே பண்ணோம். ஸோ இந்த மாடல் 5 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன மாடல் அப்படின்னா சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர் தள்ளுபடிகள். தமிழில் என்ன இருக்கும்? தொடர் தள்ளுபடிகள். சரியா? ஸோ தொடர் தள்ளுபடிகள் அப்படின்னா நமக்கு முன்னாடி வந்து என்ன இருக்கும்? ஒரே ஒரு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கும். சரியா? ஆனால் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா தொடர் தள்ளுபடிகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு % டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, இன்னொரு டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க. அதுதான் வந்து என்னன்னா தொடர் தள்ளுபடிகள் அர்த்தம். சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் அர்த்தம். தொடர்ந்து வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒரு % டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, அடுத்தது ஒரு B% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, மூணாவதா ஒரு C% டிஸ்கவுண்ட் என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு டிஸ்கவுண்ட்டும், அதாவது A% B% கொடுத்துறாங்க தெரியுமா, அந்த ரெண்டு டிஸ்கவுண்ட் நீங்க என்ன பண்ணணும், ஒரே டிஸ்கவுண்டா மாத்தணும். சரியா? அப்படி ஒரே டிஸ்கவுண்டா நீங்க மாத்தணும்னா உங்களுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா A plus B minus AB divided by 100. இதுதான் ஃபார்முலா. A plus B minus AB divided by 100. இப்போ A%, B% அப்படி ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நீங்க ஒரே பர்சன்டேஜா மாத்தணும் அப்படின்னா A plus B minus AB divided by 100 போட்டா போதும். சரியா? இது 3% கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். A%, அதுக்கப்புறம் B%, அதுக்கப்புறம் C% 3 கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த AB வந்து என்ன பண்ணணும், நார்மல் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரே இதை மாத்திரணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் A plus B minus AB divided by 100 ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து நீங்க ஒரு Dன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு Dன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா Dங்கிற வேல்யூ வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டாவது இருக்கிறத இந்த Cக்கோ இது ரெண்டுத்தையும் நீங்க மாத்தி வச்சீங்க தெரியுமா, அதோட பேர் வந்து என்னது D. அப்படிதானே? அதுக்கும் நீங்க போடணும். அப்போ C%க்கும் D%க்கும் போடணும். சரி? அப்போ ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன வரும் உங்களுக்கு, C plus D minus C into D டிவைட் என்ன போட்டுருவீங்க, 100 போட்டுருவீங்க. இப்படி நீங்க 3 இது கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ A B C அப்படின்னு 3 இது கொடுத்தாங்கன்னா முதல் 2 இதை கண்டுபிடிப்பீங்க. அப்புறம் இதை ஒண்ணா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுவீங்க, Cக்கு கண்டுபிடிப்பீங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஃபார்முலா தான் நமக்கு இருக்குது. என்ன ஃபார்முலா இது? A plus B minus AB divided by 100. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஒரே பர்சன்டேஜா மாத்திட்டு அதுக்கப்புறம் as usual நம்ம நார்மல் பழைய மெத்தட் தான். காஸ்ட் பிரைஸ் வந்து 100% எடுப்பீங்க, இல்லைன்னா MRP வந்து 100% எடுப்போம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்களோ அது நம்ம என்ன பண்ணா போதும், ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். சரியா? இந்த क्वेश्चंस பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A television set was sold for rupees 14,400 after giving successive discount of 10% and 20% respectively. What was the market price? சரி, MRP வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த டெலிவிஷன் வந்து எத்தனை சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்னா 10%, அதுக்கப்புறம் 20%. அப்போ இங்க A அப்படிங்கிறது 10%, Dங்கிறது வந்து என்னது 20%. சரியா? இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, செட் வாஸ் சோல்டு ஃபார் rupees 14,400. அப்போ இதோட செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 14,400. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு டிஸ்கவுண்டையும் நீங்க என்ன பண்ணணும், ஒரே டிஸ்கவுண்டா மாத்தணும். சரியா? அப்போ என்ன பண்ணுவீங்க, A is equal to 10%, B is equal to 20% இருக்கா? அப்போ ஒரே டிஸ்கவுண்ட் என்ன பண்ணுவீங்க, A plus B minus AB divided by 100 போடுவீங்களா? சரியா? அப்போ இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். A plus B என்ன போடுவீங்க, 10 plus 20 minus சரி, அப்போ 10 plus 20 minus 10 into 20 டிவைட் என்ன போட்டுருவீங்க, 100 போட்டுருவீங்க. அப்போ இந்த ரெண்டு ஜீரோ என்ன ஆயிரும், கட் ஆயிரும். புரியுதா? அப்போ 10 plus 20 நமக்கு என்ன கிடைக்கும், 30 மைனஸ் என்ன இருக்கும், 1 into 2 தானே 2. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும், 28% ஆயிரும். ஸோ
இந்த 2% A 10%, B 20% அப்படிங்கிறது ஒரே பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணிட்டோம், கன்வெர்ட் பண்ணிட்டோம். எதாவது கன்வெர்ட் பண்ணிட்டோம் 28%. சரியா? அப்போ எம்ஆர்பிங்கிறது நம்ம எத்தனை சதவீதம்? 100%. அந்த 100%த்துல 28% எதுல போயிடும், டிஸ்கவுண்ட்ல போயிடும். டிஸ்கவுண்ட்ல போயிட்டு தான் அந்த 14,400 என்ன பண்ணிருப்பாங்க, வித்திருப்பாங்க. அப்போ 14,400 எத்தனை பர்சன்டேஜா இருக்கும் அப்படின்னா 72% இருக்கும். அப்ப 72% எவ்வளவு? 14,400. நம்ம என்ன பண்ணணும், எம்ஆர்பி கண்டுபிடிக்கணும். எம்ஆர்பி என்ன பண்ணுவீங்க, 100% என்ன நீங்க என்ன பண்ணுவீங்க, கண்டுபிடிப்பீங்க. வெளியிலே வைங்க. ஸோ எம்ஆர்பி வந்து 100% கண்டுபிடிப்பீங்க. அப்படிங்க என்ன பண்ண போதும், ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும், நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 72 into x is equal to 14,400 into என்ன போட்டுருவீங்க, 100. சரியா? அப்போ ஒரு 72 72 2 72 144. அப்போ இங்க ஒரு 200, அதுக்கப்புறம் என்ன போடுவீங்க, 2 0. அப்போ எவ்வளோ இருக்கும், நமக்கு 20,000 இருக்கும். ஸோ அதோட எம்ஆர்பி எவ்வளோ இருக்கும், 20,000 இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினும் நார்மல் கொஸ்டின் தான். ஆனால் அந்த 2 டிஸ்கவுண்ட்டை ஒரே டிஸ்கவுண்டா மாத்துறது தான் இந்த விஷயம், வேற எதுவுமே கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. A television set was sold for rupees 5,760 after giving successive discount of 10% and 20%. What was the market price? ஸோ இங்கே அதே மாதிரி தான். அப்போ 10% 20% நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 28%. சரியா? செட் வாஸ் சோல்டு ஃபார் 5760. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 5760. 10% 20% முந்தின கொஸ்டின் நம்ம படித்தோம். அதோட டிஸ்கவுண்ட் எவ்வளவு, 28%. அப்போ 72% அப்படிங்கிறது தான் 5,760. நம்ம என்ன பண்ணணும், எம்ஆர்பி வந்து 100% என்ன நீங்க என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்ப 72 into x is equal to 5,760 into என்ன போட்டுருவீங்க, 100 போட்டுருவீங்க. அப்போ ஒரு 0 என்ன ஆயிரும், கட் ஆயிரும். சரியா? 4 கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு நாள் 4 என்னாங்க 32, ஒரு நாள் 4, அதுக்கப்புறம் மீதி 1 இருக்கும். 4 16, 4 16. சரியா? ஸோ 18 அடிக்க பண்ணீங்க அப்படின்னா 3 18. ஸோ 2 12, அதுக்கு மீதி 2 இருக்கும். 4 24. ஸோ 1 3 3 24 நமக்கு கிடைச்சிடும். சரியா? அப்போ நமக்கு இதோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், 80 இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இந்த 0 என்ன படிப்பீங்க, இது கூட ஆட் பண்ணிடுவீங்க. சரியா? அப்போ இதோட எம்ஆர்பி நமக்கு எவ்வளோ இருக்கும், 8,000 இருக்கும். சரி? அப்போ இதோட எம்ஆர்பி நமக்கு எவ்வளோ இருக்கும், 8,000 இருக்கும். புரிஞ்சுதா? அதே கொஸ்டின் தான். அதனால நான் 10க்கு 20 என்ன பண்ணல, கண்டுபிடிக்கல. நான் 28% நம்ம போட்டேன். இதே புதுசாக கேட்டாங்க என்ன பண்ணோம், a + b - ab / 100 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அதை வந்து என்ன பண்ணோம், சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. After successive discount of 12% and 5%, an article was sold for rupees 209. What was the original price of the article? சரியா? After successive discount of 12% and 5%. அப்படிதானே? அப்படின்னா இங்க வந்து A வந்து 12%, B வந்து எவ்வளவு, 5%. ஸோ 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. சரியா? அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, ஃபார்முலா தான் போடுவீங்க, a + b - ab / 100. சரியா? அப்போ a ஓட வேல்யூ வந்து 12%, b ஓட வேல்யூ வந்து எவ்வளவு, 5% மைனஸ் 12 into 5 / என்ன போட்டுருவீங்க, 100. சரியா? அப்போ இது கேன்சல் பண்ணலாமா, 1 5 5, 25 100, ஒரு நாள் 4, அப்போ 3 12 போட்டுருவீங்களா, 5 20. அப்போ 3/5 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ 3ல வந்து 5 போகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 5ஆல் கேன்சல் பண்ணும்போது இங்கே 0 பாயிண்ட் வச்சுருவீங்க. அங்கே என்ன பண்ணுவீங்க, ஒரு 0 ஆட் பண்ணுவீங்க. அப்போ 6 5 30. அப்போ நம்ம என்ன கிடைச்சிரும், 0.6 கிடைச்சிரும். சரியா? அப்போ 12 + 5 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 17. 17 மைனஸ் 0.6 கிடைக்கும். சரியா? அப்போ 17 - 0.6 அப்படின்னா 17ல இருந்து 0.6 கழிச்சிடணும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 16.4 கிடைக்கும். சரியா? அப்போ 16.4ங்கிறது டிஸ்கவுண்ட். நம்மளோட எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட், எம்ஆர்பி வந்து எவ்வளவு, 100%. அப்படிதானே? ஸோ இந்த 100%லேருந்து என்ன பண்ணுவீங்க, 16.4 கழிச்சிருவீங்க. கழிச்சு உங்களுக்கு என்ன கிடைக்கும், 83.6
6 கிடைச்சிரும். சரியா? அப்போ செல்லிங் பிரைஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 83.6 தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 209 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 100% வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? என்னன்னு என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணாமல் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். சரியா? அப்போ 83.6 into x is equal to, so 83.6 into x is equal to 209 into 100. சரியா? அப்போ 0.6 இருக்குல்ல, அப்போ ரெண்டு சைடுமே வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இது 1000 ஆயிரும், இந்த 0.6 வந்து என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். சரியா? ஸோ ஒரு 250 250 4 250 836 கிடைக்கும். அதாவது இது கேன்சல் பண்ணலாமா? ஒரு நாள் 4, 4 8, இது 2 இருக்கும், 5 20 0. அப்போ x is equal நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 250 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ நீங்கள் என்ன போட்டுடலாம்? 250 என்ன பண்ணிடலாம்? போட்டுடலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the single discount equality to a series discount of 20%, 10% and 5%. தொடர் தள்ளுபடிகள் முறையே 20%, 10% மற்றும் 5% ஆகியவற்றை ஒரே தள்ளுபடியாக காண்க. சரியா? ஒரே டிஸ்கவுண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? பாருங்க, இது நமக்கு வந்து A வந்து 20%, B வந்து 10%, C வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 5%. இது வந்து ஒரே டிஸ்கவுண்ட்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அந்த மாதிரி சொன்னது நம்ம ஃபர்ஸ்டே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி 3 இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஏயும் பியும் பண்ணணும். அது இது ரெண்டும் சேர்த்து டின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதையும் இந்த சி என்ன பண்ணணும்? பண்ணி இந்த ஆன்சர் வந்து நம்ம எடுக்கணும். அப்போ 10க்கும் 20க்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிதானே? 10க்கும் 20க்கும் பண்ணியிருக்கோம். என்ன கிடைச்சிடும் நமக்கு? 28% வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். வேணா செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ a plus b minus ab divided by 100. ஃபர்ஸ்ட் இது செய்வீங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? d கிடைச்சிரும். சரியா? அப்போ 20 plus 10 minus 20 into 10 divided by 100. அப்போ 2 0 கட் ஆயிரும். அப்போ 20 plus 10 வந்து 30. ஸோ 30 minus 2 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 28%. ஸோ 10 20 இருந்தால் 28 ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய கொஸ்டின்ல கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும்? டக்குன்னு 28 போட்டுடலாம். சரியா? இப்போ டி வந்து நமக்கு என்ன கிடைச்சாச்சு? 28 கிடைச்சாச்சு. சி வந்து எவ்வளவு? 5%. ஸோ இதுக்கு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். சரியா? அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சி பிளஸ் டி மைனஸ் சி இன்ட்டு டி டிவைட் பை 100. சரியா? அப்போ இது சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். அப்போ 28 plus 5 அப்படின்னா 28 plus 5 minus 28 into 5 divided by 100. ஸோ ஒரு 5 25 100. ஸோ 5 நாளா 20, 7 நாளா எவ்வளவு? 28. சரியா? அப்போ இதில் கேன்சல் பண்ணலாம்ல. ஸோ ஓரஞ்சு 5 மீதி 2 இருக்கும், அதில் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பாயிண்ட் வச்சுட்டு 20 ஆக்கிடுவீங்க. 20ல் எத்தனை இருக்கும்? 4 5 20. சரியா? அப்போ 28 plus 5 நமக்கு எவ்வளோ இருக்கும்? 33. மைனஸ் எவ்வளோ இருக்கும்? 1.4 இருக்கும். சரியா? 33லேருந்து 1 நீங்கள் கழிச்சாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 32 கிடைச்சிரும். சரியா? 1.4 நீங்கள் இது பண்ணீங்கன்னா அதில் வந்து ஒரு 0.4 போயிடும். அப்போ 31.6 தான் நமக்கு என்னதான் இருக்கும்? ஆன்சராக இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஜஸ்ட் இது வந்து ஒரே டிஸ்கவுண்ட்டாக மாற்ற கேட்டிருக்காங்க. அப்போ ஏபிசின்னு இருக்கிறது ஏபி ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி முடிங்க, அது ஒரு வேல்யூவாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சிஏ சால்வ் பண்ண போது நமக்கு என்ன கிடைச்சிடலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? ஸோ 5th கொஸ்டின் பாருங்க. இல்லை 5th கொஸ்டின் பாருங்க. A two-wheeler market price is rupees 75,000. The vendor allows successive discount of 10%, 8% and 5% on it. What is its selling price கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி எம்ஆர்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா பேஸ் பண்ணி போகாதீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக செஞ்சாலே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து 10%, 8%, 5% கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரே இதாக நீங்கள் மாற்றும் போது ஃப்ராக்சரில் போய் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக செஞ்சீங்கன்னா ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ பேலன்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஸோ எம்ஆர்பிங்கிறது 100% அப்படி தானே? அப்போ 100%ங்கிறது 75,000. சரியா? அப்போ 10% ஒரு 0 நீங்கள் என்ன பண்ணால் போதும்? கட் பண்ணால் போதும். அப்போ 7,500 என்ன ஆயிரும்? டிஸ்கவுண்ட் போயிடும். அப்போ இந்த 75,000ல் 7,500 நீங்கள் என்ன பண்ணிருங்க? கழிச்சிருங்க. அப்போ 0 0 10லேருந்து 5 கழிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். ஸோ உங்கள் 4 அப்போ 14லேருந்து 4 கழிச்சிங்கன்னா 7. ஸோ 67,500 கிடைக்கும். எது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 10% டிஸ்கவுண்ட் போக.
ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த 8% டிஸ்கவுண்ட் போக எவ்வளவு இருக்கு நீங்க கண்டுபிடிங்க. சரியா? அப்ப 67,500 இன்ட்டு 8%. அப்ப 8 டிவைட் பை 100. 8% அது கூட எத்தனை கண்டுபிடிக்கலாம்? இன்ட்டு 8னா 8 டிவைட் பை 100. 10னா 10 பை 100. 5னா 5 பை 100. சரி, அது போட்டா போதுங்க. அப்ப 2 0 கட் ஆகும். ஸோ 675 இன்ட்டு 8. ஸோ 8 40க்கு 0 மீத 4. 7 56 4 60க்கு 0 மீத 6. 48 6 54. சரியா? அப்ப 5400 என்ன ஆகும்? நமக்கு டிஸ்கவுண்ட் போகும். ஸோ அந்த 5400 டிஸ்கவுண்டை இதுல இருந்து கழிச்சிருங்க. அப்போ 0 0 5ல இருந்து 4 கழிச்சிங்கன்னா 1, 7ல இருந்து 5 கழிச்சிங்கன்னா 2, 62,100 இருக்கும். சரியா? இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா? 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா? அப்போ இதுல இருந்து 5% என்ன பண்ணுங்க? கண்டுபிடிங்க. அப்போ 10%னா ஒரு 0 கட் பண்ணா போதும் 6210. 5% அதுல பாதி. சரியா? அப்ப 6210ல பாதினா டிவைட் பை 2 போட்டா போதும். அப்போ 3 2 6 1 2 0 2 10. அப்போ 3105 என்ன பண்ணிருங்க? சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. சரியா? அப்போ 10ல இருந்து 5 கழிச்சீங்கன்னா 5. சரியா? அப்போ இங்க என்ன இருக்கும்? 9. இந்த 0 போட்டுருவீங்க. அப்ப இந்த 0 இருக்குமா? அப்போ 1 கடன் வாங்கினா 10. ஸோ 10ல இருந்து 1 கழிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9. சரி, அப்ப இங்க என்ன இருக்கும்? 11. 11ல இருந்து இங்க 3 கழிச்சா உங்களுக்கு என்ன இருக்கும்? 8. 5 தாங்க இருக்கும். ஸோ 58,995. ஒரே ஸ்டெப் என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? இதே இது நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா a + b - ab / 100 ஒரு ஸ்டெப் செய்யணும், திரும்ப இன்னொரு டைம் செய்யணும், அதுக்கப்புறம் நீங்க கழிக்கணும். ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாயிரும். அப்போ எம்ஆர்பி கொடுத்தாங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஒரு இதுல எம்ஆர்பி மார்க்கெட் பிரைஸ் கொடுத்தாங்கன்னா நார்மல் மெத்தட்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா செஞ்சாலும் என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் சீக்கிரம் எடுத்துடலாம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.